இன்றைய திருப்பலியிலே கிருமி தொற்றினாலே இறந்த ஆன்மாக்கள் அனைத்திற்காகவும், மேலும் உத்திரிக்க ஸ்தலத்திலே இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சிறப்பு கருத்தாக ஜோஸ்வா ஃபு கிருமி தொற்றினால் அவதியுறுகின்ற ஒவ்வொரு உள்ளத்திற்காகவும், லூர்து மாதா ஆலயத்திலே இருக்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும், MH யோங் அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே வேண்டுவோம். மேலுமாக நன்றி திருப்பலியாக பீட்டர் ஜூலியஸ் மற்றும் அவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேட்ரிக் கோயில்ராஜ் அவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோ அவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். மேலும் எட்வின் ஜெயம் இவர்களுடைய குடும்பத்திலே மரித்த கிறிஸ்டினா இவர்களினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் நமக்கு ஏராளமான அருள் வரத்தையும் சொல் வளத்தையும் சொத்து பத்துக்களையும் கொடுத்திருக்கின்றார். இறைவன் எப்படி தன்னையே பிறருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தாரோ அதேபோல நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்துண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் அத்தகைய அருள் வரத்தை இந்த திருப்பலியின் வழியாக வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாய் இருக்க செய்வீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பித் தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்கக் கல்லும் அதற்கு ஈடு இல்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மண்ணுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் களிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்போது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழச் செய்யும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். உம் அடியார் மீது உம் செயலும் அவர் தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்கச் செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 17 30 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்?
கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின்பு யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கடந்த வாரம் இந்த வாரத்துலேயும் வந்திருக்கிறேன். இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வந்தர்களை பற்றி நமக்கு ஒரு பாடம் ஒன்றை புகட்டுகின்றார். அதோடு மட்டுமல்ல, யார் இந்த நிலை வாழ்வுக்கு உரிமை உடையவர்கள் என்பதை நமக்கு எடுத்து சொல்கின்றார். நாம் எல்லாரும் செல்வந்தர்களா? சொத்து பத்து நிறையா இருக்குதா? நம்மள்கிட்ட இருக்குங்களா? இருக்குதா இல்லைங்களா? இந்த உலகத்தில் செல்வம் இல்லைனா கூட விண்ணக செல்வத்தை சேர்க்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் நம்மை அழைக்கின்றார். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு சில பேர் பிறப்பிலேயே செல்வந்தர்களாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் தங்களுடைய ஆற்றலாலும் வல்லமையாலும் திறமைகளாலும் செல்வந்தர்களாயிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் குறுக்கு வழியில் செல்வந்தர்களாயிருப்பாங்க. நாம் எந்த குறுக்கு வழியையும் மேற்கொண்டு நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள முடியாது. அல்லது நாம் சொத்து பத்துக்களை வைத்துக்கொண்டு எதையும் வாங்கிவிடவும் முடியாது. நிலபுலங்களை வாங்கலாம், ஆனால் விண்ணக நிலத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள பணம் நமக்கு தேவையில்லை. ஒரு முறை ஒரு செல்வந்தர் ஒரு ஊரில் இருந்தார். அவருக்கு நிறைய திறமைகள் இருந்துச்சு. அந்த திறமைகளை பயன்படுத்தி அன்றாடம் உழைத்தார், கடினப்பட்டார், நிறைய சொத்து பத்துக்களை வாங்கி போட்டார், காசு பணத்தை சேர்த்தார், நகை நட்டுன்னு ஏராளமாக வீட்டில் குவிச்சு வச்சார். இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கின்றது.
எல்லாம் சொத்து பத்துக்களை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றார். தன்னுடைய திறமைகளினாலும் ஆற்றல்களினாலும் பயங்கரமாக கடின உழைப்போடு கூடிய அந்த எல்லா முயற்சியையும் எடுத்து எல்லாத்துலேயும் வெற்றி கண்டார். நிறைய சொத்து பத்துக்களை சேர்த்தார். இப்படி இருக்கின்ற சமயத்திலே ஒரு நாள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஒரு குரல் ஒன்று கேட்கின்றது. எப்பா, இந்த உலகத்திலேயே எல்லா செல்வத்தையும் நீ சேர்த்துக்கிட்டு இருக்கியே, எப்ப நீ விண்ணுலகத்திலே உன்னுடைய செல்வங்களை சேர்த்து வைக்கப் போகிறாய் அப்படின்னு அந்த குரல் பேசுனுச்சு. உடனே அந்த மனிதன் அந்த குரலுக்கு பதில் சொல்கின்றான். விண்ணுலக செல்வமா? அப்படின்னா நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கின்றான். உடனே அந்த குரல் அவனுக்கு சொல்கின்றது, நீ இவ்வளவு காலமும் கடினப்பட்டு உழைத்தாய் அல்லவா, அந்த செல்வங்களை எல்லாம் இந்த ஊரிலும் உலகிலும் இருக்கின்ற ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, முடமானவர்களுக்கு என்று சொல்லி உன்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொடு. நீ வாழ்கின்ற வரை அவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடு என்று சொல்லி அந்த குரல் சொல்கின்றது. உடனே அடுத்த நாள் ஏந்திரிச்சோடனே வேலையாக அதை செய்கிறான். சரி, எல்லா ஏழைகளையும் கூப்பிடுங்க, கஷ்டப்படுறவங்களெல்லாம் கூப்பிடுங்க, அனாதைகளாக இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிடுங்க, விதவைகளாக இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லுங்க என்று சொல்லி வரிசையாக நிற்க வச்சு எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நாட்கள் நகர்கின்றன, வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலகட்டத்தில் அவன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இழந்துட்டான். கையில் ஒன்றும் கிடையாது. இப்போ உடல் நிலை சரியில்லாமல் படுத்த படுக்கையில் கிடக்கிறான். அப்படி கிடைக்கின்ற சமயத்திலே அவன் மனதிற்குள்ளே ஒரு சிந்தனை ஓடுது. எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டனே, இப்போ படுத்த படுக்கையாக இருக்கிறேன், என் கையில் ஒன்றுமே இல்லையே, என்னுடைய வியாதியை குணப்படுத்துக்கிறதுக்கு கூட எனக்கு கையில் ஒரு காசு இல்லையே என்று சொல்லி ஒரு நெருடல் ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் ஒரு சில நாட்களிலே அவன் இறந்து போகின்றான். இறந்து போனோன்னே விண்ணக தூதர்கள் எல்லாம் அவரை அழைத்து கொண்டு மிகவும் ஆரவாரத்தோடு வரவேற்று அந்த விண்ணகத்திற்குள்ளே அவரை அழைத்து செல்கின்றார்கள். அப்படி அழைத்து செல்கின்ற போது ஒரு மாளிகைக்குள்ளே போகிறாங்க. அப்படி போகிற சமயத்தில் முதல் மாளிகைக்குள்ளார போந்தோன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, இவ்வளவு அருமையான மாளிகையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படி அவர்கள் 7வது மாளிகையை அடைந்த போது, இந்த மாளிகை முழுவதும் உமக்குரியது, ஏன்னா நீ எப்பொழுது உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செல்வங்களை எல்லாம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாயோ அந்த செல்வத்தினால் கட்டப்பட்ட மாளிகை இந்த மாளிகை, இது உனக்குரியது என்று வானதூதர்கள் சொன்னார்களாம். இயேசுவிலே பிரியமானவர்களே, இது ஒரு சின்ன கதையாக இருக்கலாம். ஆனால் நாம் எப்பொழுது நம்மிடம் இருப்பதை, நம்மள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுக்கணும்னு இல்லை, நம்மளிடம் இருப்பதை நாம் என்ன பண்ணணும்? ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, நெருக்கடியில் இருக்கின்றவர்களுக்கு, இன்னலுறுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது நாம் இறைவனுக்கு செய்கின்றோம். இறை செல்வமாகிய அந்த விண்ணக நிலத்தை நாம் உரிமைப்படுத்திக் கொள்கின்றோம். அப்போ அதற்காகத்தான் நாம் அன்றாட உழைக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்க, சாலமோன் அரசன் கடவுளிடம் எதை கேட்கின்றான்? ஞானத்தை கொடும் என்று சொல்லி கடவுளை பார்த்து மன்றாடுகின்றான். எனக்கு சொத்து பத்து வேணும், நான் நல்ல ஜெய்ஜாண்டிக்கான அரச உரிமை கொண்ட ஒரு நாற்காலியில் அமரணும், அது வைரங்களாலும் வைடூரியங்களாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கவில்லை. ஞானத்தை கொடும் என்று சொல்லி கேட்கிறான். அழிந்து போகின்ற மணலுக்கு சமமான களிமண்ணுக்கு சமமான எந்த பொருளையும் அவன் விரும்பவில்லை. மாறாக ஞானத்தை கொடும் என்று சொல்லி கடவுளிடம் கேட்கின்றான். அப்ப அவன் ஞானத்தை தேடி கடவுளை வேண்டுகின்ற போது அவனுக்கு ஞானத்தோடு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுகின்றது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்றோம்? கடவுள்கிட்ட போய் வேண்டும் போது என்ன சொல்லி வேண்டுறோம்? ஆண்டவரே, எனக்கு நல்ல சொத்து பத்தை கொடு, நிலபலத்தை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுறோம். ஆனால் எப்பொழுது நாம் ஞானத்தை கொடும், ஆற்றலை கொடும், திறமைகளை கொடும் என்று சொல்லி இறைவனிடம் வேண்டி ஜெபிக்கின்றோமோ அப்பொழுது இறைவன் நமக்கு
அந்த திறமைகளோடும் ஆற்றல்களோடும் ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஏராளமான சொத்து பத்துக்களையும் சேர்த்து கொடுப்பார் என்பது உண்மை. இரண்டாவது வாசகத்தில் பார்த்தோம்னா மிக அருமையாக சொல்லப்படுகின்றது. ஆண்டவரினுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது. அப்ப நம்முடைய இறைவனினுடைய வார்த்தைகள், விவிலியத்திலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன? இறைவனினுடைய வார்த்தைகள் உயிர் உள்ளவைகளாக இருக்கின்றன. அவை சொல்வளமிக்கது, அறிவு நிறைந்தது, ஞானத்தை கொடுக்க வல்லது. இப்படிப்பட்ட இந்த இறை வார்த்தைகளை நாம் உள்வாங்கி அதை செயலாக்கம் செய்கின்ற போது நம்முடைய வாழ்விலே வலிமை பெற்றவர்களாக, வளமை பெற்றவர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு, நான் எந்த வார்த்தைகளை எந்த ஒரு பயனுக்காக அனுப்புகின்றேனோ அது அதனுடைய பயனை நிறைவேற்றாமல் என்னிடம் மீண்டும் திரும்பி வராது என்கிறார். அப்ப இறைவனினுடைய வார்த்தை எந்த ஒரு பயனுக்காக கொடுக்கப்படுகின்றதோ அந்த பயனை நம்மிடையே அது நிறைவேற்றாமல் திரும்பி செல்வதில்லை. எனவே இறைவனினுடைய வார்த்தை நமக்கு நலத்தையும் சுகத்தையும் வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தை தேடுகின்றவர்களாக, இறை வார்த்தையை உள்வாங்கி அதை செயலாக்கம் கொடுக்கின்றவர்களாக வாழ இன்றைய முதல் வாசகமும் இரண்டாவது வாசகமும் அழைக்கின்றது. நற்செய்தியில பாருங்க, நற்செய்தியில சொல்லப்படுகின்ற அந்த செல்வந்தர் என்ன பண்றாரு? ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, நான் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். உடனே அந்த மனிதன் கடவுள் என்ன சொல்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை பார்த்து, கட்டளைகளை எல்லாத்தையும் கடைபிடி அப்படின்றார். உடனே அவன் என்ன சொல்றான்? நான் சிறு வயது முதலே, இளம் வயது முதலே இவற்றையெல்லாம் நிறைவாக கடைபிடித்து வருகின்றேன். கடவுள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கின்றார், உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது, உனக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. உனக்கு உள்ள எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு. இறைவன் சொல்றது என்னது? நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்னைக்கு சொல்றார், எல்லாத்தையும் நாம் ஏழைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, அனாதைகளுக்காக, முடமானவர்களுக்காக, தொழுநோயாளர்களுக்காக, முதியவர்களுக்காக நாம் நம்மையே இழக்க தயாராக இருக்க வேண்டும். இறை மகன் இயேசு கிறிஸ்து நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு விஷயம், நம்மிடம் இருக்கின்ற நம்மால் இயன்ற எல்லா உதவிகளையும் பிறருக்கு கொடுக்கும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்த்தோம்னா, நம்மள்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே கொடுத்துருக்கணுமா? நம்மள்கிட்ட சொத்து பத்தே இருக்கக்கூடாதா? காசு பணமே வச்சிருக்க கூடாதா? இல்லை, அவர் நம்மளுக்கு நிறைய திறமைகளை கொடுத்திருக்கின்றார், சொத்து பத்துக்களை கொடுத்திருக்கிறார், ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றார். அவையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதற்கு காரணம், அவற்றால் நாம் பெற்ற எல்லா நலனும் கடவுளால் நமக்கு அருளப்பட்டது. அப்படி கடவுள் வழங்கியுள்ள அந்த அருளை நாம பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற போது இறைவன் அதை 100 மடங்காக பெருக்குகின்றார். அப்ப நாம ஒன்று கொடுக்கின்ற போது இறைவன் அதை நமக்கு 10 மடங்காக 100 மடங்காக கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதனால தான் இறைவன் என்ன பண்றார்? நம்மள்ட்ட இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். இன்றைய நாளில் நாம் இந்த ஒரு சிந்தனைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 5 விஷயங்கள் நமக்கு உண்மையிலும் கொடுக்கப்படுகின்றன. 1, நாம் ஞானத்தை தேட வேண்டும். 2வது, இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும். 3வது, கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். 4வது, நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். 5வது, நம்மையே நாம் இழக்க தயாராக இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார். புனிதர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். புனிதர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்தாங்க. அதனால தான் அவர்கள் இன்றளவும் புனிதர்களாக நாம் அவர்களை பாவிக்கின்றோம். புனித பிரான்சிஸ்கு அசிசியாரினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் என்ன பண்ணாரு? தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிச்சைக்காரனை போல போய் பிச்சை எடுத்து அதனாலே வந்த வருமானத்தை கொண்டு ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு கொடுத்தார்.
பெரிய அந்தோனியார் என்று அழைக்கப்படக்கூடிய புனிதர் தன்னிடம் இருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று இறைவனினுடைய மகிமைக்காக செயல்படுத்தினார். அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் தனக்கு கிடைத்த ஒவ்வொன்றையும் தனக்காக பயன்படுத்தி கொள்ளவில்லை. உடல் வாதையினாலே அவஸ்தைப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அதை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். தொடக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? தம்மிடம் இருந்த சொத்துக்களை, நிலபுலங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து சேர்த்த அந்த சொத்துக்களை கொண்டு இல்லாதவர்களோடு பகிர்ந்துண்டு வாழ்ந்தார்கள். அப்ப நாம ஒவ்வொருத்தரும் அப்படி செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதோடு மட்டுமல்ல, சக்கேவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனினுடைய வாழ்க்கை முதல் கட்ட வாழ்க்கை தாறுமாறாக இருந்தது. தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்தது. நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்கின்ற வாழ்வல்ல அவனுடைய வாழ்வு. ஆனால் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே முழு மாற்றம். என்ன பண்றான்? நான் யாரையாவது ஏமாத்தி இருந்தா, அபகரித்திருந்தா அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்துகிறேன். என்னுடைய சொத்திலே பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மனம் முவந்து கொடுக்கின்றான். அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழக்க தயாராகின்ற போது நிறைவான விண்ணக செல்வத்தை, விண்ணகத்திற்குரிய உரிமை மக்களாக நம்மால் மாற முடியும். நற்செய்தியில் சொல்லப்படுகின்ற ஓமைகள் நமக்கு தெரியும். என்ன ஓமைகள்? புதையல் ஓமை, முத்து ஓமை. அது விண்ணரசுக்கு ஒப்பிடப்படுகின்றது. அந்த விண்ணரசை உரிமையாக்கிக் கொள்வதற்காக அந்த வணிகரும் அந்த நிலத்தை உரிமையாக்கிக் கொள்கின்ற அந்த மனிதனையும் பார்க்கின்ற போது, நாம் எப்பொழுது நம்மை எல்லாவற்றையும் இழந்து இறைவனுக்காக நம்மையே கொடுக்கின்றோமோ அப்பொழுது நாம் விண்ணகத்திற்குரிய மக்களாக, விண்ணக செல்வத்தை உரிமையாக்கிக் கொள்கின்றவர்களாக நம்மால் மாற முடியும். எனவே இறையேசுவிலே பிரியமானவர்களே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மையே இழக்க வேண்டும், நம்மிடம் இருப்பதை பகிர வேண்டும், ஞானத்தை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும், இறை வார்த்தையிலே ஊறி வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கடவுள் கொடுத்திருக்கின்ற கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். எனவே அதற்கான அருள் வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். கண்டிப்பாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிலை வாழ்வை கொடுப்பார். அதற்கான வழிமுறைகளை, தியாகங்களை நாம் செய்வதற்கான அருள் வரத்தை இந்த தொடர் திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் உள்ள தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்றும் கடவுளாக, ஒளி நின்றும் ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒருலே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வரிவரே ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மரபு வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுக்களை, தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். விண்ணக தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்கள் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து
உம் திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த உம் வல்லமை அருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரே எம் இறைவா, இருளுக்குரிய தீய செயல்களையும் இவ்வுலக இச்சை காரணமாக தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமதருள் வேண்டி இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும் நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராள மனதுடன் உதவி செய்து வாழ வரமுருள வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த நோய் தொற்று முழுமையாக நீங்கிடவும் அனைவரும் விரைவில் குணமடையவும் மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதலடையவும் நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனிடம் வேண்டுவோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, உம்முடைய ஞானத்தால் எங்களை நிரப்பும். நாங்கள் வேண்டி விரும்பி சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்களை எங்களுடைய விசுவாசத்தின் பெயரிலே மிக விரைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை நின்று இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களை போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள்
கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. நற்கருணை மன்றாட்டு 2. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்றும் அக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் நூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் நிலத்திலிருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருமணத்தினை காத்து முடிந்த வாழ்வுடையவராக.
அனைவரும் முழந்தால் படியிடுவோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்திருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்திருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்திருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடனும் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அம்மா